மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிக்கொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறீர். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகள் ஆகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளைப் பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தையும் தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக தண்டனையில் இருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எனவே இதை கேளுங்கள். நான் உங்களிடையே இறைவாக்கினரையும் ஞானிகளையும் மறைநூல் அறிஞர்களையும் அனுப்புகிறேன். இவர்களுள் சிலரை நீங்கள் கொல்வீர்கள், சிலரை சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் தொழுகை கூடங்களில் சாட்டையால் அடிப்பீர்கள், நகரங்கள் தோறும் அவர்களை துரத்தி துன்புறுத்துவீர்கள். இவ்வாறு நேர்மையாளரான ஆபேலின் இரத்தம் முதல் திருக்கோவிலுக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொன்ற பரக்கியாவின் மகன் சக்கரியாவின் இரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாளர் அனைவரின் இரத்தப்பழியும் உங்கள் மேல் வந்து சேரும். இத்தலைமுறையினரே இத்தண்டனைகள் அனைத்தையும் அடைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேமுக்காக புலம்புதல். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே! கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பம் இல்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்பட்டு பாழடையும். எனவே இது முதல் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் என நீங்கள் கூறும் வரை என்னை காண மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.